என்ன விஷயம்? மேடம், ரோஜா உங்களுக்கு துரோகம் பண்றாங்க. நீங்க பாருங்களேன். என்ன எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருக்கீங்க? மேடம், நான் சாதாரணமா தான் பாக்குறேன். அவ தான் என்ன சண்டைக்காரியா பாக்குறா. என்கிட்ட சண்டைக்காரியா இருக்கிறவ உங்க விஷயத்துல சாகசக்காரியா இருக்கா. முதல்ல இதை பாருங்க. மேடம், அவங்க ரெண்டு பேர் பேசுறத பார்த்ததும் எனக்கு அப்படியே ரத்த கொதிப்பே வந்துருச்சு மேடம். ரோடன் கூட பார்க்காம என்ன பேச்சு, என்ன சிரிப்பு, என்ன நெருக்கம்ன்றீங்க. அவர் போறேன் போறேன்னு சொன்னா கூட இவ விடாம அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா மேடம். மத்ததெல்லாம் விடுங்க மேடம். இவ எதுக்கு அவர் பைக்ல போனோம்? நீங்க அவரை விரும்புறீங்கன்னு தெரிஞ்சோம் ரோஜா ஏன் இவ்ளோ நெருக்கத்தை காட்டணும்? இதுவே அவ இடத்துல நான் இருந்திருந்தா சிவா சாரை பார்த்தோம் பார்க்காமயே போயிருப்பேன். அவரே பைக்ல வான்னு சொன்னா கூட நான் வேணாம் சார்ன்னு சொல்லிட்டு வேற பக்கம் போயிருப்பேன். ஆனா அவ இந்த மாதிரி நெருங்கி நெருங்கி போனா சிவா சார் மட்டும் கிடையாது, எந்த ஆம்பளை மனசுலயும் சலனம் வரத்தான் செய்யும். மேடம், இவ வேற ஏதோ கணக்கு போடுற மாதிரி இருக்கு மேடம். நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைக்கலன்னா அவ வேற மாதிரி வேலை எல்லாம் பாப்பா. இது என்னைக்கு நடந்துச்சு? இன்னைக்கு காலையில தான் மேடம். எத்தனை மணி இருக்கும்? ஒரு 8-8:30 மணி இருக்கும். இப்ப மணி 10. இது நடந்து 2.5 மணி நேரம் ஆச்சு. ஆனா அந்த ரோஜா, நான் சிவா பார்த்தேன், சிவா கூட பைக்ல போனேன்னு எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்படி சொல்லுவா? அவ மனசுல கள்ளங்கபடம் இல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு உடனே போன் பண்ணி சொல்லி இருப்பா. அவ மனசுல ஏதோ இருக்கு, அதான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமையே இருக்கா. நான் சொல்றதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அவ பார்வை பேச்சு எல்லாத்துலயுமே போய் இருக்கு மேடம். நீங்க பேச பேச அவ வேற ஏதோ கற்பனைக்கு போயிடுவா பாருங்களேன். அவ மனசுல என்ன நினைப்பா தெரியல மேடம். அவ நினைக்கிறது அவளுக்கு தானே தெரியும். வரட்டும், அவ என்ன நினைக்கிறா, என்ன நினைப்புல இருக்கான்னு அவ வாயிலிருந்தே வர வைக்கிறேன். ஹாய் ரஞ்சினி, என்னாச்சு உனக்கு? பத்திரிக்கை வைக்க வந்தவளை இப்படியே திட்டி விடுவ? பத்தாததுக்கு அவளோட கல்யாண பத்திரிக்கை வேற கிழிச்சு போட்டிருக்க. அமுதாவை பார்த்தாலும் அவ முகத்தை கிழிப்பேன்னு சொன்னியா? பாவுண்டி, அவ என் வீட்டுக்கு வந்து எப்படி அழுதுட்டு போன தெரியுமா? எப்பவுமே அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கிறதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? என்னது? என்னடி இதெல்லாம்? நீ சிவா பார்த்து பேசிருக்க, அத மோடல் ஸ்டில் எடுத்திருக்கா. அவளே எதுக்கு முறைக்கிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு சிவா பார்த்து பேசின? என்ன ரஞ்சினி, என்ன சந்தேகப்படுறியா? நான் மட்டும் இல்ல, என் இடத்துல யார் இருந்தாலும் சந்தேகப்படதான் செய்வாங்க. நீ என்ன கேள்வி கேட்காத, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சிவாவை ஏன் பார்த்த? நான் திட்டம் போட்டெல்லாம் ஒண்ணும் பார்க்கல. போற வழியில பார்த்த, அதனால பேசின. என்ன பேசுன? மனசுல இருக்கிற காதல சொன்ன. என்ன சொன்ன? மனசுல இருக்கிற காதல சொன்னியா? ஆமா, மனசுல இருக்கிற காதல மெல்லமா நாசுக்கா புரிஞ்சும் புரியாத மாதிரி சொன்ன. பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடியே கொஞ்சம் கூட பயம் இல்லாம எவ்வளவு தைரியமா சிவாவை லவ் பண்றேன்னு சொல்றா. கேக்குறால, பதில் சொல்லு. என்னோட சிவா கிட்ட, நான் லவ் பண்ற சிவா கிட்ட நீ ஓ லவ் சொல்லுவியா?
அவதான் பைத்தியக்காரத்தனமா பேசுறானா நீயும் பைத்தியமா? நான் சிவாவை பார்த்து ஏன் லவ் ஒன்னும் சொல்லல, உன் லவ் தான் சொன்னேன். ஏன் லவ் பத்தி சொன்னியா? ஆமா, உன் லவ்வ நேரடியா சொல்லாம மறைமுகமா சொன்ன. சிவாவை வழியில பார்த்ததுனாலதான் உன் மனசுல சிவா இருக்கிறத அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது. அவர் கூட பைக்ல போனதுனாலதான் அவர் மனசுல நீ இருக்கிறதும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன சொன்ன? சிவா மனசுல நான் இருக்கேனா? சிவா இதை உன்கிட்ட சொன்னாரா? சிவாவா சொல்லல, நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சிவா அவர் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்காரு. ஏன்? எதுக்கு பயப்படணும்? நான் தான் சிவா மேல அளவு கடந்த காதல் வச்சிருக்கேனே. அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏன் மோனல் மேடத்துக்கு கூட தெரியும். ஆனா சிவா சாருக்கு தெரியாதே. இங்க பாரு ரஞ்சினி, நீங்க 2 பேருமே ரொம்ப பாவம். பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு உங்களுக்குள்ள போட்டி இருக்கு. போ, நீ போய் சிவா கழுத்துல மணி கட்டு. போறேன், இப்பவே போறேன். ஏய், உன்னை பத்தி தப்பா நினைச்சதுக்கு சாரி. சிவா கிட்ட நாசுக்கா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச். நீ முதல்ல போயிட்டு வா. பாய். என்னடி போட்டோ எடுத்து என்ன போட்டு தள்ளான்னு பாத்தியா? பார்த்தல உன் பழி வாங்குற கதைய நான் எப்படி மாத்தணும் பாத்தியா? நீ கம்மாயில படகு ஓட்டுறவ, நான் கடல்ல கப்பல் ஓட்டுறவ. நீ இப்ப புதுசா வந்து ரஞ்சினிய கவுக்க பாக்குற. ஆனா நான் பல வருஷமா கவுத்துட்டு இருக்கேன்டி. என்னெல்லாம் காட்டி கொடுக்க உனக்கு வயசு பத்தும், ஆனா அனுபவம் பத்தவே பத்தாது. அடுத்தவங்களோட காதலை காப்பாத்துறதுக்கு முன்னால நீ உன் காதலை காப்பாத்திக்கோ. போ போடே. அம்மா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னப்பா சாப்பிடாம போற? டிஃபன் எடுத்து வைக்கிற, சாப்பிட்டுட்டு போ. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேம்மா, நான் புறப்படுறேன். சிவா, வாமா. வாமா. வாங்க மேடம். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன மேடம்னு கூப்பிடாதீங்கன்னு? கால் மீ ரஞ்சினி. ஓகே மேடம். இல்லை சாரி, இனிமே நான் ரஞ்சினின்னு கூப்பிடுறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் சிவா, வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா? ஆமா, ஜாப் விஷயமா நான் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஏன் சிவா, நம்ம கம்பெனி வேலையை ரிசைன் பண்ணுங்க. நான் உங்களை நல்ல விதமா தானே ட்ரீட் பண்ணேன். என் மேல உங்களுக்கு ஏதாவது மன வருத்தமா? ஐயோ சேச்சே, நான் உங்க மேல தப்பு சொல்றது என்ன நானே தப்பு சொல்றதுக்கு சமம். அவர் கூட பைக்ல போனதுனாலதான் அவர் மனசுல நீ இருக்கிறதும் புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் எதுக்காக வேலையை ரிசைன் பண்ணேன்னா? இருக்கட்டும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எதிர்கால மனைவி கிட்ட எப்படி சம்பளம் வாங்குறதுங்கிற யோசனை எனக்கு தெரியாதா? அது என்ன காரணம்னு சொல்லுங்க. லவ் தானே காரணம். நான் அமுதாவை லவ் பண்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை வீட்டுக்கு வரும்போது அமுதாவோட போட்டோவை பார்த்துட்டாங்களா? என்ன காரணம் தானே? அதேதான். அப்புறம் எதுக்கு நம்ம? இந்தம்மா. ஓ, தேங்க்ஸ் ஆண்டி. எதுக்கு ஆண்டின்னு இங்கிலீஷ்ல கூப்பிட்டுட்டு இருக்க? அத்தைன்னு தமிழ்ல கூப்பிடலாம்ல. உங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாச்சா? மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டம்மா. இல்லத்த, இப்பதான் லேசா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கேயும் சிவாவுக்கு இப்பதாம்மா யோசனை வந்திருக்கு. சாமியாரை பார்த்து கேட்டதுக்கு மருமகளை நீங்க தேட வேண்டாம், அவளா வீடு தேடி வருவான்னு சொன்னாரு. எதுக்கு அம்மாவும் மகனும் இப்படி சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காங்க? டைரக்டா மருமகளேன்னு வாய் நிறைய சொல்ல வேண்டியதானே?
உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அவன் நான் நீன்னு போட்டி போட்டுட்டு வருவான். ம் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். என்னங்க இது ஏதோ ரியல் எஸ்டேட் ஓனர் மாதிரி விளம்பரம் கொடுக்குறீங்க? பின்ன என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அழுத்தமா இருந்தா இப்படிதானே விளம்பரம் கொடுக்கணும். இத பாருமா, கட்டி வச்ச பூக்கும் அழகான பொண்ணுக்கும் விளம்பரம் தேவையே இல்ல. நானே நல்ல மாப்பிள்ளையோட வந்து உன்னை பொண்ணு கேக்குறேனா இல்லையான்னு பாரு. சீக்கிரம் வாங்க அத்தை, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். என்னங்க அத்தை, பாய் சிவா. ஓகே. ஏமா யாரும்மா பொண்ணு பார்க்க கூட்டு போற? நம்ம தெருமுனையில டிராவல்ஸ் வச்சிருக்காருல தனி காய்ச்சலும், அவர் பையன் அசோக்குப்பா, ரொம்ப நல்ல பையன். ஓ நேத்து கூட அவங்க அம்மா கிட்ட நம்ம ரஞ்சனிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா, அந்த பையனை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். லண்டன்ல படிச்சவன்ல? ஆமாப்பா, படிச்சது மட்டும் இல்ல, இதுக்கு மேல லண்டன்ல தான் வாழ போறானா. அவன் எப்படி இருப்பான் நம்ம ரஞ்சினிக்கு? ரொம்ப நல்லா இருப்பாம்மா. இவ்வளவு சொன்ன நீங்க அந்த பையனை பத்தி சொல்லிருக்கலாம்ல. அடுத்த தடவை வரும்போது சொல்லிக்கலாம்டா. சரிம்மா, நானும் புறப்படுறேன். சரி. சரி. ஐயோ போதுங்க, போதும், வேணாம் 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 சாப்பிடுங்க வேணாம். சும்மா. சொன்னா என்ன கேளு. சாப்பிடுறீங்க வேண்டாம், நீங்க? போதும். சாப்பிடுங்க, சும்மா என்ன சாப்பிடுங்க. கங்கா நீ? நல்லா சாப்பிடுங்க. இருந்தாலும் கங்கா, உங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாது. நாம தான் அவங்க வீட்டுக்கு போகாம கோவமா இருக்கோம். அவங்களாவது நம்மள இங்க வந்து பார்க்கலாம்ல, இருக்கமா செத்தமான்னு. என் தம்பி போன்னு தான் சொல்லிருப்பான். எங்க அம்மா தான் போ வேணாம்னு தடுத்திருப்பாங்க. தப்புக்கா. அம்மா தான்க்கா என்னை இங்க பணிப்பு வச்சாங்க. எதுக்கு? பண்ண அவமானம் எல்லாம் பார்த்தாது வீட்டுக்கு போய் அவமானப்படுத்திடுவான்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களா? என்னம்மா இதெல்லாம்? நான் சமாதானமா பேச வந்தா நீங்க இந்த மாதிரி கோவப்படுறீங்க? இங்க யாரும் சமாதானம் பேசிட்டு வர வேணாம். நாங்க யாரும் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஒட்டு வேணா வரும் வேணாம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம். நல்ல பழுக்க காய்ச்சிற கம்பியில சூடு வச்சுட்டு இப்ப நான் ஸ்வீட்டோட வரதா? மாமா, நீங்க இப்படி கோவப்படுறது உங்க உடம்புக்கே கெடுதல் மாமா. உறவுக்கே கெடுதல் வந்துச்சு, அதை பத்தி நான் கவலைப்படல. நீ என்ன என் உடம்பு கெட்டு போறத பத்தி பேசுற? நான் சொல்றது ரெண்டு பேரும் தயவு செஞ்சு கேக்குறீங்களா? அக்கா, அமுதா ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, எந்த கெட்ட எண்ணமும் இல்லாதவ. நாம நமக்கு தான் உதவி பண்ணிருப்போம் இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுவோம். ஆனா அவ அந்த மாதிரி இல்லக்கா. யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டா, தன்னால முடிஞ்ச உதவிய சந்தோஷமா பண்ணுவாக்கா. அவ என் மனைவிய வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நானும் நம்புறேன், அம்மாவும் நம்புறாங்க. நீயும் மாமாவும் தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கோங்க. அமுதா பணக்காரி இல்ல, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பணத்தை எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஆனா அந்த மாதிரி பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா கிடைக்கிறது கஷ்டம். இதுதானே சொல்ல வந்த? ஆமாக்கா. இது எப்பவுமே உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ இதை சொல்ல வச்சுட்டடா. உன்கிட்ட ரொம்ப நல்லவளா நடந்துகிட்டவ என்கிட்ட எப்படி நடந்துகிட்டா தெரியுமா? உன்கிட்ட ரொம்ப நல்லவளா நடந்துகிட்டவ என்கிட்ட எப்படி நடந்துகிட்டா தெரியுமா? மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கும்போது இவ மட்டும் முந்திரி கொட்டை மாதிரி வந்து பலார்னு அடிச்சிட்டாடா. இப்ப சொல்றா, அவ உனக்கு பொண்டாட்டியா வந்தா நான் உன் வீட்டுக்கு வந்து தாகத்துக்கு தண்ணி குடிக்க முடியுமா? இல்ல உன்னதான் இந்த வீட்டுக்கு கூப்பிட முடியுமா? மச்சான், என் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பார். என் பொண்டாட்டி அடிச்சவள நான் எப்படி ஏத்துப்பேன்? உங்க அக்காவை அடிச்ச அமுதா வேணுமா, இல்ல உன் மேல அன்பு வச்சிருக்கிற அக்கா வேணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். அமுதா இந்த மாதிரி நடந்துகிட்டாங்கிறத என்னால நம்பவே முடியல மாமா. நாங்க ஒண்ணும் பொய் சொல்லப்பா. அவ அடிச்சதும் உண்மை, நாங்க சொன்னதும் உண்மை. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல யார் வேணும் வேணான்றதை நீ தான் முடிவு பண்ணணும். எனக்கு ரெண்டு பேருமே வேணும் மாமா. அது நடக்கவே நடக்காது. இந்த அக்காவா இல்ல அந்த அமுதாவா நீயே முடிவு பண்ணிக்க. ₹20,000 இருக்குங்க. ஆமாங்க, ரஞ்சனோட அப்பா உங்ககிட்ட தர சொன்னாரு. ரொம்ப அவசரமா வேணும்னு கேட்டீங்களாமே? ஆமாங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னதுனால எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த பணத்தை கொடுக்க தான் வர சொன்னேன். ஆமா, ரஜினி விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? ராஜரத்னம் சார கவலைப்படாம இருக்க சொல்லுங்க மேடம். ரஞ்சனி கூடவே இருக்கிற மாதிரி இருந்து நேரம் பார்த்து
ரஞ்சனி அவமானப்படுத்தி அனுப்பிடுறேன் மேடம். பார்த்து நடந்துக்கோங்க. ரஞ்சினியோட அப்பா கேக்குறப்பெல்லாம் பணம் தருவாரு. ஆனா சொன்னது நடக்கல, அவ்வளவுதான். நானும் வார்த்தை மாறாது வந்தாங்க, சொன்னதை செஞ்சு காட்டுறேன் மேடம். நான் வரேங்க. ம். பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு போற. நீ விளக்க நினைச்சா நான் விட்டுருவேனா? ரஞ்சினியை சிவாவோட சேர்த்து வச்சு ராஜரத்னத்துக்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு நடுத்தருவுல நிக்க வைக்கல, என் பேர் ரோஜால. டேய், சூற உடைக்க ஒரு தேங்காய் வச்சிருந்தனே, அதை எங்க வச்ச? ஐயோ அம்மா, அத இது பாருங்கம்மா. எங்க? ஆமாண்டா, நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன். இந்தா புடி. தெய்வமே, ராஜரத்ன விஷயத்துல நான் நினைச்சதுதான் நடக்கணும். நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும். அதுக்கு நீதான் துணை புரியணும். இந்தா, ஓங்கி ஒரே அடியில சுக்குநூறா உடைஞ்சிடணும். அடி தாயே. அம்மா, ஐயோ, என்னங்க, தெரியாம பட்டுச்சு, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல விடுங்க. ஏண்டா, எதுக்கு ஆள் வர்றது கூட தெரியல? பரவாயில்லம்மா, என்னடா பரவாயில்ல இல்லைங்க, விடுங்க. இவன் சத்தியமூர்த்தியா? பரவாயில்லம்மா, நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க, பரவாயில்ல விடுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமாம்மா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. சத்தியமூர்த்தி, உங்களுக்கு என்ன மட்டுமா தெரியாது, இன்னும் என்னென்னவோ தெரியாது. எல்லா மனுஷனுக்கும் எல்லாமே தெரியறது இல்ல. வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வாங்க. போங்க. ஆ. ஆ. டே சுருளி, நீ சூறைக்கு வாங்கின தேங்காய் நல்ல தேங்காய்டா. ராஜரத்ன விஷயத்துல நான் நினைச்சது நடக்கணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன்டா. பாத்தியா, உடனே நடந்துருச்சு. ஆமாம்மா. இவன் தாண்டா ராஜரத்னத்துக்கு எதிரா நெஞ்ச நிமித்த போற எமன். ஏண்டா, ஆளை பார்த்தா பாவம் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கார்ல, ஆனா கோபம் வந்தா 10 பீமனுக்கு சமம். ராஜரத்னத்துக்கு இப்ப நேரம் சரியில்லடா. அதான் சத்தியமூர்த்திய இன்னும் உயிரோட வச்சிருக்கான். என்னம்மா சொல்ற? இந்த ஆளுக்கும் நம்ம ராஜரத்னத்துக்கும் என்னம்மா சம்பந்தம்? என்ன சொன்ன? நம்ம ராஜரத்னமா? நீ நினைக்கிற மாதிரி அவ அவ்வளவு நல்லவன் இல்லடா. கடஞ்செடுத்த 1ஆம் நம்பர் அயோக்கிய. நான் கொஞ்சம் ஏமாந்தேன்னு வச்சுக்க, நான் முழிச்சிட்டு இருக்கும் போதே என் கண்ணு முடிய புடுங்கிட்டு போயிடுவான்டா. நீ இந்த மாதிரி சொல்ற, அந்த ஆளு உன்னை பார்த்தா பயப்படுறானே. ஏன் பயப்படுறான்? அவனோட கடந்த கால வாழ்க்கை கருப்பு வாழ்க்கடா. யாருமே கற்பனை பண்ண முடியாத வாழ்க்கடா. அந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கை. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் நான் நிக்க சொன்னா நிக்கிறான், உட்கார சொன்னா உட்கார்றான். அந்த கதை என்னன்னு எனக்கு கூட சொல்ல மாட்டேன்றியம்மா. ஏண்டா, உன்கிட்ட சொன்னா அதை வச்சு நீ தனியா பணம் படிக்கிறதுக்கா? யார் யாரையோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஏன் பையன்டா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் கொஞ்சம் ஏமாந்தா காலை பிடிக்கிற நீ என் கழுத்தை பிடிக்க மாட்ட? ஏண்டா, நீ கேட்ட உடனே சொல்றதுக்கு இந்த கதை ஒன்னும் ஆயா வடை சுட்ட கதை இல்ல. என் பேத்தி ரோஜாவ ராஜரத்னத்தோட மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரியா மாத்த போற அதிர்ஷ்ட கதைடா. என் பேத்தி ரோஜாவ அந்த சொத்துக்கு சொந்தக்காரியா மாத்திட்டு தான் இந்த வேங்கடத்தா மண்டைய போடுவாடா. வேங்கடத்தால் நினைத்ததை சாதித்தால் இனி ரஞ்சனி கதி என்னாகுமோ?